வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூலிகை மருத்துவம். நம்ம சேனலில் மூலிகைகளோட மருத்துவ பயன்களை நிறையா வீடியோக்கள் போட்டுட்டு வரோம். நிறைய வீடியோக்கள் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொடுதலை. இந்த பொடுதலையோட மருத்துவ பயன்கள் மற்றும் இதோட அமைப்பு, இதை எப்படி நம்ம கண்டறியறது, அதை பற்றியெல்லாம் முழு விளக்கமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிகப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு பயனுள்ள நம்மை சுற்றி கிடைக்கக்கூடிய எளிய மூலிகைகளோட மருத்துவ பயன்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் நம்ம பொடுதலையோட மருத்துவ பயன்களை பார்க்க போகிறோம். இந்த பொடுதலையோட அறிவியல் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா பைலானோடிஃப்ளோரா அப்படின்ற அறிவியல் பெயரை கொண்ட தாவரம் தான் இது. இதோட குடும்ப பேருன்னு பார்த்தீங்கன்னா வெர்ஃபினேசிய குடும்பத்தை சார்ந்தது. இந்த பொடுதலைக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடுதலை, பூசாதம், பொடரிசம், ரசாயனி சைவம். இது ஏன் ரசாயனி சைவம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த மூலிகையிலேருந்து சாயம் தயாரிக்கிறாங்க. அதனால தான் இதை ரசாயனி சைவம் அப்படின்றாங்க. அப்புறம் பொடுதினை, பொடுதலை, பொடுதழை, பொடுதலை பூண்டு, பொடுதலை கீரை, குண்மநாசினி, தோசாக்கினி. இதே ஏன் தோசாக்கினின்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற உஷ்ணத்தெல்லாம் போக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால தான் இந்த மூலிகைக்கு தோசாக்கினி அப்படின்ற பேர் இருக்குது. அப்படின்னு பல பேரால் இந்த மூலிகையை சித்தர் பெருமான்கள்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மூலிகை பார்த்திங்கன்னா பொடுதலை, இதில் இந்த தாவர குடும்பத்தில் ஒரு 10 வகையான இனங்கள் இதில் இருக்குது. இதை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. சரி, இது எங்கெங்கே கிடைக்கும், எங்கே வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் ஈரமாக இருக்கக்கூடிய குளங்கள், குளக்கரைகள், ஏரிக்கரைகள், அப்புறம் கிணற்று ஓரங்கள். ஏன்னா இந்த மோட்டர் பம்பு செட்டுலாம் போட்டாங்கன்னா தண்ணி எங்கே உடனே போய் பாயுதோ அந்த இடத்துலலாம் மேடு பாங்கான பகுதியில் வளரக்கூடியது. அதாவது தண்ணி குட்டையாக இருக்காது, ஆனால் அந்த இடத்துல ஈரமாக இருக்கிற மாரி இருந்ததுன்னா அந்த இடத்துலலாம் இந்த பொடுதலை மூலிகை வளரும். நம்ம வீட்டு தோட்டத்தில் கூட வளரக்கூடும். ஏன்னா தோட்டத்திலலாம் அடிக்கடி தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துலலாம் ஈரமாக இருக்கும். அங்கே வளரக்கூடிய இயல்புடையது இந்த பொடுதலை மூலிகை. சரி, இதோட வளர இடத்துல பார்க்குறதுனா இதை எப்படி நம்ம கண்டறியறது, இந்த மூலிகை தான் இதுதான் பொடுதலை அப்படின்னு சொல்லி நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட பூவை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பூ பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு நீட்டுக்கு, ஒரு சுண்டி வரல மெம்பர்ஸுக்கு 1 இன்ச்சு நீட்டுக்கு அந்த தண்டோட நுனியில் பூ காம்பு இருக்கும். அந்த பூ காம்போட நுனியில் சின்னதாக பூ இருக்கும். இதை வச்சு இது கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இதோட இலைகள் பார்த்தோம்னா வட்ட வடிவ இல்லை நீள்வட்ட வடிவில் கத்திரிச்சு விட்ட மாதிரி, இந்த வேப்ப இலை எப்படி இருக்குது வெட்டுப்பட்ட மாதிரி பற்கள் உள்ள இலைகள் இதில் இருக்கும். இது தரையில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு சிறிய கொடி இனம் தான். இது அந்த காலத்துலேருந்தே மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு வருகிறாங்க நம்ம முன்னோர்கள். இது இதோட கொடி ஒரு அடி உயரம் வளரக்கூடியது. இது பார்த்திங்கன்னா இந்த கொடியோட ஒவ்வொரு கணுவிலையும் வேர் விட்டு அது பூமியில் படர்ந்து வளரக்கூடிய தன்மையுடையது. இந்த தாவரம் எப்படி தன்னோட இனத்தை விருத்தி செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொடுதலை மூலிகை உடச்சி ஒரு 1/2 அடி உயரத்துக்கு உடச்சி வேறு இடத்துல நட்டு வச்சா அதை புதைச்சி வளர்ந்துக்கும். அது மட்டும் இல்லாமல் விதைகள் மூலியமாகவும் இது தன்னோட இனத்தை விருத்தி செய்யுது. இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஏன் பொடுதலை அப்படின்னு பேர் வந்தது, இதோட பெயர் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மனிதனோட தலையில் பொடுகு தொல்லை இருந்ததுன்னா அந்த பொடுகுகளை அடித்து சுத்தமாக்கக்கூடிய தன்மையுடையதால் இதுக்கு பொடுகு தழை, பொடுகை நீக்கும் தழை, பொடுதலைன்னு சொல்லி பெயர் காரணம் வந்தது. சரி,
இது எப்படி தலையில் இருக்கிற பொடுகெல்லாம் நீக்குது, அதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலையை வந்து பறித்து அதை வந்து அம்மியில் வந்து ஒன்று பாதியாக அரைச்சி தலையில் வந்து பத்து போட்டுட்டு வரணும். பத்து போட்டு ஒரு 10-20 நிமிஷம் வந்து தலையை ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வரும்போது தலையில் இருக்கிற பொடுகெல்லாம் வந்து நீக்கும். அப்படி இல்லைன்னா இதை வந்து இந்த இலையை வந்து பச்சையாக எடுத்துக்கலாம், இல்லைனா நிழலில் உலர்த்தி காய வச்சு கூட எடுத்துக்கலாம். எப்படியோ எடுத்து தேங்காய் எண்ணெயில் வந்து பதமாக வந்து காய்ச்சி அந்த தேங்காய் எண்ணெயை வந்து தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தாலும் தலையில் இருக்கிற பொடுகெல்லாம் வந்து சரியாகிடும், முடி கொட்டுறதை வந்து நிறுத்திடும். இதுபோல் பல நன்மை கொடுக்கக்கூடியது. இதோட மருத்துவ பகுதி, மருத்துவத்தால் இது வந்து மருத்துவத்தில் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொடுதலை மூலிகையை வந்து மற்ற கீரை போல் துவையல் செஞ்சும் கூட்டு செஞ்சும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது மனிதர்களுக்கு வந்து ஏராளமான நன்மை அளிக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி தொற்று நோய்கள்லாம் வந்து மனிதன்கிட்ட வந்து அண்டாத அளவுக்கு அதெல்லாம் வந்து விரட்டக்கூடிய சக்தி இந்த பொடுதலை மூலிகைக்கு வந்து இருக்குது. மேலும் மனிதனுக்கு இந்த அல்சருன்னு சொல்லுவாங்க, வயிற்றுப்புண், உடல் உஷ்ணம் இதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடியதாக இது இருக்குது. பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிடாய் பிரச்சனை மற்றும் மாதவிடாய் காலங்களில் வந்து அவங்களுக்கு அதிகப்படியான வயிற்று வலி ஏற்படுது, அதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடியதாகவும் இது இருக்குது. முக்கியமாக இந்த காலத்தில் வந்து 170 பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. அந்த சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துறதுக்கு கூட இந்த பொடுதலை மூலிகையை வந்து நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சரி, இவ்வளோ பயனுங்க இருக்குது. இதை வந்து எந்தெந்த முறையில் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து தோல் நோயை வந்து விரட்டுறதுக்கு கூட பயன்படுது. தோல் நோயை விரட்டுறதுக்கு வந்து இந்த மூலிகையை வந்து இலையை பறித்து ஒன்று குத்தலாக இடித்து எங்கெங்கே தோல் நோய் இருக்குதோ, அதாவது சொறி, சிரங்கு, படர்தாமரை இது போல் இருக்கிற இடத்துல வந்து அந்த மூலிகையை வந்து பத்து போட்டுக்கிட்டு வரும்போது அந்த சொறி, சிரங்கு, படர்தாமரை இதெல்லாம் வந்து சரியாயிடும். மேலும் வந்து இந்த மூலிகை வந்து ஆண்களுக்கு வந்து ஏற்படுகின்ற அந்த விரை வீக்கம், ஏதாவது அந்த விரை பகுதியில் ஏதாவது அடிபட்டுனாலோ, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ விரை வீக்கமாக இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த மூலிகையை வந்து இலைகளை பறித்து வந்து நல்லா நைஸாக அரைச்சி, தண்ணி விடாமல் அரைச்சி அதை வந்து விரை வீக்கம் இருக்கிற பகுதியில் வந்து பத்து போட்டுட்டு வரும்போது அந்த விரை வீக்கத்தை வந்து கேட்கும். வீக்கத்தை வந்து வத்த செய்யக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த மூலிகைக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இலைகளை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதை வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்க வச்சு 1 டம்ளர் வீதம் இதை வந்து இந்த இலைகளை கஷாயமாக்கி அதை குடிச்சிட்டு வரும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வயிற்றுப்புண், வாய்வு தொல்லைகள் இதெல்லாம் வந்து சரியாக்கும். மேலும் பெண்களுக்கு வந்து ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் நோய் இதில் வந்து சரியாக்கக்கூடிய தன்மை இருக்குது. இந்த இலை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நாட்டு மருந்து கடையில் போய் இந்த பொடுதலை மூலிகையோட சூரணம் கொடுங்க, அதாவது இலைப்பொடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறலாம். மேலும் இந்த கீரையை வந்து உப்பு, புளி, மிளகு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து துவையலாக அரைச்சி சாப்பிட்டுட்டு வரும்போது சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தும். இந்த பொடுதலை இலையை வந்து கருவேப்பிள்ளை, மருதாணி, கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி சில பல மூலிகைகளோடு சேர்த்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அதை வந்து தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்போது முடி உதிர்வு, தலையில் பொடுகு தொல்லை இருக்கிறது இதெல்லாம் சரியாயிடும். இந்த தலையில் வந்து சொறி, சிரங்கு இந்த போல் பிரச்சனை இருந்தால் கூட வந்து இந்த மூலிகை வந்து அதெல்லாம் வந்து ஆற வச்சு சரி பண்ணிடும். நிறைய பேர்த்துக்கு புழுவெட்டு இருக்கும், தலையில் வந்து வட்டமாக வந்து சொட்டையாக இருக்கும். அந்த புழுவெட்டு பிரச்சனை சரியாகிறதுக்கு வந்து இப்போ நான் சொன்ன இந்த மூலிகையெல்லாம் சேர்ந்து தயாரித்த அந்த எண்ணெய் கூட வந்து வேப்ப எண்ணெயும் விளக்கெண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அந்த புழுவெட்டு இருக்கிற இடத்துல வந்து தடவிட்டு வரும்போது புழுவெட்டு வந்து சரியாகும். புழுவெட்டு சரியாகிறதோட அந்த முடி கொட்டி போன இடத்துலலாம் வந்து முடி முளைக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த பொடுதலை கீரையை வந்து மற்ற கீரை போல் பருப்பு கூட சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே கூட்டு மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். அதுபோல் சாப்பிட்டுட்டு வரும்போது பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருப்பை கோளாறுகள்,
கரு தங்காமல் அடிக்கடி கரு கலைப்பு ஏற்படுறது வந்து அதெல்லாம் நிறுத்தி கரு வந்து தங்க வைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பொடுதலை மூலிகைக்கு வந்து இருக்குது. மேலும் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த பொடுதலை. இது வந்து சிறுநீர் நோய்களை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு வல்லமையும் இருக்குது. அப்புறம் புற்றுநோய், வயிற்றில் வந்து புண் ஏற்படுவதை வந்து சரியாக்கக்கூடியது இந்த பொடுதலை மூலிகை வந்து. மேலும் இந்த பொடுதலை மூலிகை கூட சின்ன வெங்காயத்தை வச்சு தண்ணி விடாமல் அரைச்சி தலைவலி, எந்த வகையான தலைவலியாக இருந்தாலும், ஒற்றை தலைவலி, 2 சைடு தலைவலி, இதுபோல் எந்த வகையான தலைவலியாக இருந்தாலும் தலைவலிக்கு வந்து பத்து போட்டுக்கிட்டு வரும்போது அந்த தலைவலியை வந்து உடனே கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த பொடுதலை. நண்பர்களே, இன்றைக்கி வந்து பொடுதலை அப்படின்ற ஒரு எளிமையான மூலிகை நம்ம வீட்டு தோட்டத்தில் கூட கிடக்கும், ரோட்டு ஓரமாக கூட கிடக்கும். இது போன்ற ஒரு அற்புதமான எளிய மூலிகை. இதோட பயன்களை வந்து நான் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த மூலிகை வந்து கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் யூடியூப் சேனல் மூலிகை மருத்துவம் அப்படின்ற யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு மூலிகை தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மறக்காமல் நம்ம வீடியோவெல்லாம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள்.